சீன அரசாங்கம் இந்தியாவினுடைய அண்டை நாடான மியான்மர்ல இருக்கிற அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளை இந்தியாவுக்கு எதிராக தூண்டி விடுற வேலையை ஒன்ன பார்த்துருக்காங்க. ஆனா ஆரம்பத்திலே உஷாரான இந்திய அரசாங்கம் அவங்க வழியிலேயே போய் சீனாவை அடிச்சு காலி பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் ரொம்பவே சைலண்டா நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மியான்மரில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம், அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளை இந்தியாவுக்கு எதிராக சீனா தூண்டிவிட்டதற்கான காரணம் என்னன்னு பார்க்க போறோம். கூடவே இந்திய அரசாங்கம் எப்படி சீனாவினுடைய இந்த திட்டத்தை முறியடிச்சாங்க அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, சமீபத்தில் இந்தியாவினுடைய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியான NIA மணிப்பூர் கலவரம் தொடர்பாக ஒரு சார்ஜ் ஷீட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அந்த சார்ஜ் ஷீட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மெய்தி மற்றும் குக்கி இன மக்களுக்கு இடையே நடைபெற்ற கலவரத்துக்கு மிக முக்கிய காரணம் சைனா கூட தொடர்பு இருக்கக்கூடியதா நம்பப்படுற NSCN-IM அப்படிங்கிற அமைப்பு தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஸோ யாருப்பா இந்த NSCN-IM அப்படிங்கிறது, அவங்களுக்கும் சைனாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து, இதுதாங்க NSCM அப்படிங்கிறதுனுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ நாகா இன மக்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து மற்றும் ஈவன் மியான்மரில் கூட பறந்து விரிஞ்சு இருக்கிறாங்க. ஸோ இந்த நாகா இன மக்களுக்கு தனி நாடு வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வச்சு இந்திய அரசாங்கத்துக்கு கூட கடந்த பல வருடங்களா ஆயுதம் ஏந்திய போராட்டத்தில் ஈடுபடுற ஒரு அமைப்பு தான் இந்த NSCN அப்படிங்கிறது. ஸோ இந்த NSCN பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 அமைப்பா வந்து இப்போ பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒன்று NSCN-K, இன்னொன்று NSCN-IM அப்படிங்கிறது. இப்போ இந்திய அரசாங்கம் இந்த NSCN-IM அப்படிங்கிற அமைப்பு மேலே தான் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. சரிப்பா, சீன அரசாங்கம் எதற்காக இந்த NSCN-IM அப்படிங்கிற அமைப்புக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனா பார்த்தீங்கன்னா கடந்த பல வருடங்களாகவே எப்படியாச்சும் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களை இந்தியா கிட்ட இருந்து பிரித்து விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதற்கு காரணம், இந்திய அரசாங்கம் தன்னுடைய பேலிஸ்டிக் மிசைல்ஸை அருணாச்சல பிரதேசத்தில் கொண்டு வந்து நிலைநிறுத்துறாங்க. அப்படிங்கும் பொழுது சைனாவினுடைய மொத்த நிலப்பகுதியுமே நம்மளுடைய ஃபயரிங் ரேஞ்சுக்குள்ள வந்துடும். ஸோ அருணாச்சல் பிரதேசத்தை தவிர வேற எங்க கொண்டு போய் நம்ம பேலிஸ்டிக் மிசைலை வச்சாலும் சீனாவினுடைய மெயின்லேண்ட் சைனான்னு சொல்லப்படுற முக்கிய பகுதிகள் நம்மளுடைய ஃபயரிங் ரேஞ்சுக்குள்ள இருக்காது. ஸோ இதனால தான் இந்த அருணாச்சல் பிரதேசத்தை மட்டும் நம்ம கிட்ட இருந்து புடுங்கிட்டா சீனாவுக்கு பெருசா எந்த பாதிப்பும் வராது. ஸோ இந்தியானால டைரக்டா நம்ம மேல ஃபயர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே சீன அரசாங்கம் கடந்த பல வருடங்களா அருணாச்சல குறி வச்சு பல விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு, நான் அக்ஷய் சின் பகுதியை திருப்பி கொடுத்துறேன், நீ அருணாச்சல் பிரதேசத்தை கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்கறது, நம்மளுடைய பார்டர்ல வந்து பிரச்சனை பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்களையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இது எதுக்குமே விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, ரொம்பவே ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்க. ஸோ இதை பார்த்த சீன அரசாங்கம் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் ஏதாச்சும் பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி உருவாக்கிக்கிட்டே இருந்தோம்னா தான் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்தியா விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இந்தியாவில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தோண்டி பார்க்கும் பொழுது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாகா இன மக்கள் அவங்களுக்கு ஒரு தனிநாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு போராடுறது அவங்க கண்ணில் படுது. ஸோ இந்த நாகா இன மக்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, மியான்மர்லையும் இருக்கிறாங்க. ஸோ அது எப்படிப்பா 2 சைடும் வந்து ஒரே இனத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சிம்பிள். பிரிட்டிஷ்காரனுக்கு இந்த பார்டர்லாம் வரைய தெரியாது, கேனத்தனமாக தான் வரைஞ்சிட்டு போவான். ஸோ அந்த வகையில் இந்தியாவை விட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போகும் பொழுது மியான்மர் பார்டரை வரையும் போது நாகா இன மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மியான்மர் சைடு இருக்கிற மாதிரியும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்தியா சைடு இருக்கிற மாதிரியும் பார்டரை வந்து வரைஞ்சிட்டு போயிடறான். ஸோ அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய நாகா இனத்தை சேர்ந்த மக்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் மியான்மரில் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மியான்மரில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க இந்தியாவில் இருப்பாங்க. ஸோ இதனாலேயே இந்த நாகா இனத்து மக்கள் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு நாகாலாந்துங்கிற தனி நாட்டை உருவாக்கி கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வச்சு போராட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த இந்திய அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, சரி உங்களுக்கு என்னப்பா சொந்தக்காரங்க கிட்ட போயிட்டு வந்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்டர்ல பெருசா எந்த ஒரு செக்கிங்குமே இல்லாம ஃப்ரீயா போயிட்டு வர்ற மாதிரி அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மியான்மர் பார்டரை ஒரு போரஸ் பார்டரா விடுறாங்க. அதாவது பெருசா செக்ல எதுவும் பண்ண மாட்டாங்க, சர்வ சாதாரணமா மியான்மர்ல இருக்கிற மக்கள் இந்தியாவுக்கு வரலாம், இந்தியாவில் இருக்கிற மக்கள் மியான்மருக்கு போகலாம். இது ஒரு குறிப்பிட்ட இனக்குழுக்களை சேர்ந்த மக்களுக்கு மட்டும் இந்த உரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. சோ இதை சீன அரசாங்கம் பார்க்கறாங்க, ஆஹா இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி கலவரத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது வேணா சீனாவுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா மியான்மர்ல அதை செய்யறது ரொம்பவே ஈஸி.
ஸோ சீனா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மியான்மர்ல இருக்கக்கூடிய இந்த நாகா இனக்குழுக்களை சேர்ந்த மக்கள் சிலரை, அதாவது இந்த மாதிரி எங்களுக்கு நாகாலாந்து வேணும்னு கேட்கறாங்க இல்லையா, அந்த மாதிரி கோரிக்கையோட இருக்கிற சிலரை ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஆயுதங்களையும் கொடுத்து பழக்கி விடுறாங்க. ஸோ அவங்க மூலமா அவங்க தான் இந்தியாவுக்கு ஈஸியாக வந்துட்டு போக முடியும் இல்லையா, இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களையும் ரெக்ரூட் பண்றாங்க. இப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த NSCN-IM அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இதன் மூலமா இந்த NSCN பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணமா மியான்மர்ல இருந்துகிட்டு இந்தியாவுக்குள்ள வந்து தாக்குதல்களை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனையா இந்தியாவுக்கு மாறுது. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா கடந்த 1996 வரைக்கும் இந்த நாகா இனத்து மக்களோட ஒரு சண்டையிலேயே தான் இருந்தாங்க. 96 தான் ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்துக்கும் இந்த NSCN-IM அப்படிங்கிற அமைப்புக்கும் கையெழுத்தாச்சு. இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் கையெழுத்தான பிறகு பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருடங்களா பெருசா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சுமூகமாக தாங்க போய்கிட்டு இருந்துச்சு. அதற்குன்னு சொல்லி சீனா இந்த விஷயத்தை கம்ப்ளீட்டா கைவிட்டுருச்சா அப்படின்னா இல்லை, அப்பப்போ ஆயுதங்கள் கொடுக்கறது, இந்த அமைப்பினுடைய மியான்மர்ல இருக்கிற தலைவர்களை போய் சந்திக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் பெருசா இன்வால்வ்மெண்ட் காட்டிக்கல. இந்த நிலைமையில தான் கடந்த 2020ஆம் ஆண்டு கல்வான் வேலையில சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் வெடிச்சது இல்லையா. அந்த மோதலுக்கு பிறகு சீனா இந்திய பிரச்சனைகள் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. பார்டர்ல அடிக்கடி பிரச்சனைகளும் வருது. ஸோ இந்த சமயத்தில் தான் சீனா மீண்டும் இந்த அமைப்பை பயன்படுத்தி இந்தியாவுக்குள்ள பிரச்சனை பண்ணலான்னு முடிவு பண்ணதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மியான்மர்ல இருந்த சிவிலியன் கவர்மெண்ட் கலைக்கப்பட்டு மிலிட்டரி கவர்மெண்டினுடைய ஆட்சி அமலுக்கு வந்துச்சு. ஸோ மியான்மரை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி கவர்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்பவே சாதகமாக இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கமும் மியான்மரினுடைய மிலிட்ரியும் சேர்ந்து இந்தியா மியான்மர் பார்டரில் இருக்கிற இந்த NSCN-IM அமைப்புக்கு எதிராக பல முறை நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு கடந்த 2011ஆம் ஆண்டு சீனாவினுடைய உளவுத்துறையை சேர்ந்த ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் டிவி ரிப்போர்ட்டர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த NSCN-IM தலைவர்களை சந்திக்கிறதுக்காக மியான்மருக்கு வந்திருக்கா. அப்படி அவர் அப்படியே கப்புன்னு பிடிச்சி இந்தியா கிட்ட தூக்கி கொடுத்துருச்சு மியான்மர் மிலிட்ரி. ஸோ அந்த அளவுக்கு மியான்மரினுடைய மிலிட்ரிங்கிறது இந்தியா கூட கோஆபரேட்டிவாக இருக்கும். அதுவே சிவிலியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆங் சாங் சூச்சிக்கு கீழே ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சு இல்லையா, அவங்க சைனா இந்தியா இந்த ரெண்டு அரசாங்கங்களுக்கு கூடயுமே பேலன்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. மிலிட்ரி இருந்துச்சுன்னா இந்தியாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற சூழ்நிலை தான். ஆனா கடந்த 2022ஆம் ஆண்டு ஆங் சாங் சூச்சி கீழே இருந்த சிவிலியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கலைக்கப்பட்டு ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டுச்சு. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாதகமான விஷயமா தான் பார்த்தாங்க. ஆனா ராணுவ ஆட்சி அமலானதையுமே மியான்மரில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட கிளர்ச்சி குழுக்கள் ராணுவத்துக்கு எதிராக போர அறிவிச்சிட்டாங்க. இதன் விளைவா கடந்த ஒரு 1.5 வருஷமாவே மியான்மர்ல ஒரு சிவில் வார் அப்படிங்கிறது சத்தமே இல்லாம நடந்துகிட்டு இருக்குது. இந்த சிவில் வாரின் காரணமாக பார்த்தீங்கன்னா மியான்மரினுடைய மிலிட்ரி இப்போ தோற்கடிக்கப்படும் தருவாயில் இருக்கிறாங்க. கிளர்ச்சி குழுக்கள் பல இடங்களையும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி தோற்கடிக்கப்பட்டதுனால இப்போ மியான்மரை முழுசாக கட்டுப்படுத்துறது யாரு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று மிலிட்ரி இருக்கணும், இல்லைன்னா சிவிலியன் கவர்மெண்ட் இருக்கணும். ஆனால் இப்போ மியான்மரில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா மிலிட்ரியும் இல்லை, சிவிலியன் கவர்மெண்ட்டும் இல்லை. கிளர்ச்சி குழுக்கள் அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு பகுதிகளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மியான்மரில் நிலவரது இப்போ சீனாவுக்கு ரொம்பவே சாதகமாக மாறி இருக்குது. காரணம், இப்போ மியான்மரில் யார் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்கறதுக்கே ஆள் கிடையாது. ஸோ இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய குழுக்களுக்கு உதவி பண்ணுறது, அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கறது, இந்தியாவுக்கு எதிராக எப்படி பிரச்சனை பண்ணலாங்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே சீன அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி என்னதான் கிளர்ச்சி குழுக்கள் இந்த மியான்மரை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் கிளர்ச்சி குழுக்கள் கிட்டையும் அவர்களுடைய செல்வாக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீன அரசாங்கம் இந்த கிளர்ச்சி குழுக்களுக்கு வேணுங்கிற உதவிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு இந்த ஒரு விஷயம் ஆபத்தா மாறி இருக்குது. அந்த வகையில் தாங்க இப்போ இந்த NSCN-IM அப்படிங்கிற அமைப்பையும் பயன்படுத்தி இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட 2 குழுக்களுக்கு ஆயுத உதவி என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி மணிப்பூர் மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை மெய்தேய் மற்றும் குக்கி என சமூகத்துக்கிடையே இந்த NSCN-IM அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறதா NIA அமைப்பு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்கிறாங்க. ஆனா NSCN-IM அமைப்பு இதற்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எந்த ஒரு கலவரத்தையும் இந்தியாவுக்குள்ள ஏற்படுத்தல, இந்திய அரசாங்கம் தான் குக்கி இன மக்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அவங்க மூலமா எங்க மேல இந்தியாவிலும் மியான்மர்லயும் தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த குக்கி இன மக்களும் நாகா இனத்தவர்கள் மாதிரி தாங்க பங்களாதேஷ், மியான்மர், இந்தியான்னு சொல்லி இந்த 3 நாடுகள்லையுமே இருக்கிறாங்க.
ஸோ இப்போ இந்த NSCN அமைப்பு என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்க மியான்மருக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்தியாவுக்குள்ள வன்முறை பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த குக்கி இன மக்களும் இந்தியாவிலும் இருக்காங்க, மியான்மர்லையும் இருக்காங்க. இதை இந்திய அரசாங்கம் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவில் இருக்கிற குக்கி இன மக்களை வச்சு மியான்மரில் இருக்கக்கூடிய NSCN அமைப்பு மேலே தாக்குதல் நடத்துறதா குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக எல்லார்கிட்டையுமே ஒரே ஒரு கேள்வி தாங்க இருக்கும். உண்மையிலுமே இந்திய அரசாங்கம் குக்கி இன மக்களை யூஸ் பண்ணி NSCN மேலே தாக்குதல் நடத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தாக்குதல் நடத்தினாலும் தவறு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். காரணம், இப்போ மியான்மரில் மிலிட்ரி கவர்மெண்ட்டும் இல்லை, சிவிலியன் கவர்மெண்ட்டும் இல்லை. இப்போ அங்கே யார் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்லை. அப்படிங்கும் பொழுது இந்தியா மியான்மர் பார்டரை பாதுகாக்க வேண்டியது முழுக்க முழுக்க இந்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதற்கு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் முடியும். அப்பதான் இந்த NSCN அமைப்பை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா இந்திய அரசாங்கம் அதை பண்றதுலயும் தவறில்லை. ஏன்னா இந்தியா படைகள் டைரக்டா மியான்மருக்குள்ள போய் எதுவும் பிரச்சனை பண்ண முடியாது இல்லையா, அது வேற மாதிரி போயிடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி குக்கி இன மக்களை பயன்படுத்தினாலும் அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு நம்ம நாட்டினுடைய பார்டர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி இவ்வளவு நாட்களா மியான்மர்ல இருந்து யார் வேணாலும் இந்தியாவுக்குள்ள வந்துக்கலாம், இந்தியாவில இருந்து யார் வேணாலும் மியான்மருக்குள்ள போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுமதியை கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஒரு போரஸ் பார்டர் மாதிரி. அந்த அனுமதியை இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்திய அரசாங்கம் கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாங்க. இனிமேல் யார் வந்தாலும் கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஈஸியா உள்ள விட்டோம் அப்படின்னா இப்ப மியான்மர்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளால இந்தியாவுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ அதனால தான் இந்திய அரசாங்கம் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அது தவறு கிடையாது. நடவடிக்கை எடுத்து தான் நம்ம இதை தடுத்து நிறுத்த முடியும்னா நம்ம அதை எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மணிப்பூரில் நடக்கிற பிரச்சனை தொடர்பாக ஆல்ரெடி ரொம்பவே டீட்டெயில்டா வேற ஒரு கோணத்துல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், மிஸ் பண்ணாம அதையும் பாருங்க. எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.